ஒண்ணு நடந்துச்சான்னு சொல்லுங்க, இல்ல நடக்கலன்னு சொல்லுங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் நீங்க மறைக்கிறீங்க? ஏன் பதுங்குறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் மறைக்கிறீங்க? சபாநாயகர் அவர்களே, நான் இந்த சலசலப்பை நான் பாக்குறேன், அதனாலதான் மோடியை நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்றாருல. இல்ல சார், அதுதான் சார். அவர் எனக்கு புரியல, அவர் எதை வச்சு அவர் இந்த பெண் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பெண் எம்பிக்கள் அவர் அடிக்கிறதுக்கு போனதாக அவர் சொல்றாருல, எதனை வச்சு சொன்னாருன்ற ஆதாரத்தையும் அவர் சொல்லணும். அவர் 56 இன்ச் மார்பு கொண்டவர். அவர் மட்டும் இந்தியாவின் பிரதமர் ஆனார்னா பாகிஸ்தானை இல்லாம ஆக்கிடுவாருன்னு அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க 2014 முன்னாடி. சரிங்களா? நரேந்திர மோடி மட்டும் வரணும் சார், வந்தாருன்னா பாருங்க சார், பாகிஸ்தான் நாடே இருக்காது சார், உலகத்துல மேப்ல இருக்காது சார் அப்படின்னு விட்டுனாங்க. பட் ஒரு விஸ்வகுரு அப்படிப்பட்ட ஒரு 56 இன்ச் மார்புள்ளவரை போய் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பெண் எம்பிகள் அடிச்சிருவாங்கன்னு சொல்றது எவ்வளவு அவருக்கே அவமானமா இல்லையா? அவருக்கே அசிங்கமா இல்லையா? மோடி விட்டுடுங்க, ட்ரம்ப் தன்னுடைய அரசியல் ட்விட்ல தான் நடத்தின்னு இருக்காரு. சரிங்களா? தமிழ்நாட்டுல எப்படி ஒருத்தர் இங்க ஒருத்தர் ஹாலுக்குள்ளே கட்சி நடத்துறாரோ, நான் பிஜேபி கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். பிஜேபியில யார் இருந்தாலும் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழ்நாடு மக்கள் தெளிவா அதிமுக பாஜக கூட்டணி நிராகரிக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலை தான் இப்ப புதுசா ஒருத்தர் இறங்கி வந்திருக்காரு. வானத்துல தேவதூதர் இறங்கி வந்திருக்காரு. இறந்து நான் தான் மாற்றுங்கிறார். அவர் பனையூர் தாண்டி வெளியே வரதே இல்லை. அவர் நீங்க எதிர்க்கன்னு சொல்றீங்க, ஆனா கூட்டணிக்கு காங்கிரஸ் அழைக்கிறாரு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாரு. இந்த விஷயம் பாஜக எதிர்க்கிறதுக்காக இருக்கலாம்ல, ஒரு பலத்தை அதிகரிக்கிறதுக்காக இருக்கலாம்ல. நீங்க காங்கிரஸ் திமுக வெளியில போயிருச்சுன்னா திமுக பலம் குறைஞ்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் நம்மளுடைய இணைந்திருக்கார். அவ்வளவு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு பாராளுமன்றத்துல முதல் முறையாக பாஜக ஆட்சியில பிரதமர் மோடியோடைய உரை இல்லாமல் குடியரசு உரைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்று தான் இது. பிரதமர் இல்லாமலேயே சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றனன்றதுக்கு ஒரு பாசிச ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்னொரு பெரிய ஒரு சான்று இது. அதாவது என்ன நடந்துச்சு நீங்க கேட்கணும். தலைவர் ராகுல் காந்தி 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல இந்தியாவினுடைய ராணுவ தளபதி திரு நரவணே எழுதிய ஒரு புத்தகம் குறித்து கேட்கிறார். அதுல 2020 காலகட்டத்துல சீன இந்திய எல்லையில, குறிப்பாக அந்த கல்வான் வேலி பள்ளத்தாக்குல சீன ராணுவம் ஊடுருவிய பொழுது அன்றைக்கு இருந்த ராணுவ தளபதி திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி கேட்டதாகவும், அவர் நரேந்திர மோடி டிஸ்கஸ் பண்ணியதாகவும், அவர் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவரோட புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணது யாரு? ஜெனரல் நரவானே என்கிற ஒரு முன்னாள் ராணுவ தளபதி. அதை தலைவர் ராகுல் காந்தி கோட் பண்ணி கேட்கிறாரு, இந்தியாவில் நடப்பது ராணுவ ஆட்சியா அல்லது ஒரு ஜனநாயக ஆட்சியா? ராணுவ ஆட்சியில தான் உங்களுக்கு வேண்டியது நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்ற சொல்லுவாங்க. ஜனநாயக ஆட்சியில அந்த அபிஷியல் கமாண்ட் உயர் பதவியில, குறிப்பாக அரசியல் அதிகாரத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்தா அந்த உத்தரவு போகணும். அப்ப அது ஏன் இங்க தவறு விட்டீங்க? இதன் மூலமாக 20 ராணுவ வீரர்கள் கல்வான் பள்ளத்தாக்குல சீன வீரர்களால் கொல்லப்பட்டாங்க என்பதன் குறித்து தலைவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு. ரொம்ப ஜனநாயக பூர்வமாக, ரொம்ப சாதாரணமா கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பிஜேபி காரங்க திமிர்த்தனமா பதில் சொல்றாங்க. நீங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க, நீங்க இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக நீங்க பேசுறீங்க, ராணுவத்தை அவமதிக்கிறீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டியா? இதான் எங்க பாயிண்ட். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு, மூர்க்கத்தனமாக கேட்கிறாரு, அப்படியான குற்றச்சாட்டுகள் பாஜக முன் வைக்கிறாங்க. இல்ல சார், முதல்ல ஒரு பொறுமையா தான் கேட்டாரு. முதல்ல ஒரு ஜனநாயக ரீதியா தான் ஒரு கேட்டாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நேரு அப்படி பண்ணாரு, அது பண்ணாருன்னாங்க. அப்புறம் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக பேசுறீங்க, ராணுவத்துக்கு எதிராக பேசுறீங்க, எப்பயும் போல அளக்கிறத அளந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கடுமையான வார்த்தைகள்ல பிஜேபி விமர்சிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நீங்க பாராளுமன்றத்தை முடக்க முயற்சி பண்றீங்கன்னு எங்க மேல திருப்பி குற்றச்சாட்டை போட்டாங்க. நாங்க கேட்கறது மூன்று இன்றைக்கு கரண்ட் இஷ்யூல இருக்கிற 3 விஷயங்கள் குறித்து நாங்க கேட்கிறோம். 1, ஜெனரல் நரவணேவுடைய கருத்தை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? அதை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ரிட்டன் டிக்ளரேஷன்ல கொடுக்கணும். நம்பர் 1. 2வது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நரேந்திர மோடியினுடைய பெயர் இருக்கிறது. அந்த கம்யூனிகேஷன்ஸ்ல எப்ஸ்டீனுக்கும் நரேந்திர மோடிக்கும் நடந்த இமெயில் கம்யூனிகேஷன்ஸ்ல அதுல சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அதை அமெரிக்க அரசினுடைய நிதித்துறை வெளியிட்டு இருக்கிறது. அதன் குறித்து நிலைப்பாடு என்ன? அப்படிங்க ஏதோ ஒரு காரங்க அப்படின்னா பிஜேபி காரங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா இந்தியாவினுடைய பிரதமரா மோடி இருக்கிறதுனால ஒரு பாலியல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் டிஃபென்ஸ் எடுத்தாகணும். அது குறித்து ஆகணும். அப்ப இப்ப வரைக்கும் மௌனம் காமிக்குது இந்த பிரைம் மினிஸ்டர்.
பாராளுமன்றத்துல வந்து மோடியை வந்து பேச விடாம வந்து எதிர்க்கட்சியினர்கள் வந்து கூச்சலிட்டுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா காங்கிரஸ் கட்சியினர் வந்து 2 எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் விட்டு மோடியை தாக்க திட்டமிட்டு இருக்காங்க. அதை வந்து சபாநாயகரே உறுதி பண்ணியிருக்காரு, மோடியை தாக்க திட்டமிட்டு. அதனாலதான் மோடியை வந்து நானே வர வேணாம்னு சொல்லிட்டு அவரே உறுதிப்படுத்திருக்காரு. இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க இதுல? இல்ல எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது பிரைம் மினிஸ்டர் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்ல. வந்தாதானே அவர் மேல தாக்குதல் நடத்துவாங்கன்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள போக முடியும். அவர் தான் வரவே இல்லையே. 2வது நீங்க அவங்க யார குற்றம் சாட்டுறாங்க தெரியுமா? தாக்க போறாங்கன்னு. எங்க அக்கா ஜோதிமணி, எங்க அக்கா சுதாவையும் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போய் நரேந்திர மோடியை அடிக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் மிகவும் மென்மையானவர்கள் எனக்கு பர்சனலா அவங்களை பத்தி தெரியும். அது ஒரு நீங்க குற்றம் சாட்டுகின்ற நபர் கூட அதுக்கு பொருத்தமான நபரா இல்ல. அதாவது இதுதான் இங்க வந்து விஷயமா இருக்கீங்க. 2 பேருமே தமிழ்நாடு எம்பிகளா இருக்காங்க. 2 பேரும் தமிழ்நாடு எம்பிகள் தான். 2 பேரும் பெண் எம்பிகள் தான். அதாவது இவங்க எப்படி டார்கெட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்கன்றதான் இங்க பாயிண்ட்ங்க. இப்போ நாங்க வந்து கேட்ட கேள்விக்கு பதில் அதே ஒரு அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் குறித்து நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க கேட்கிற 3 கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அது. எப்படி இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை சார்ந்து, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சார்ந்து ட்ரம்ப் அறிவிக்க முடியுன்ற கேள்வி இதை நாங்க கேட்கிறோம். நியாயமா கேட்கிறோம், எதிர்க்கட்சியா கேட்கிறோம். இதற்கு பதில் சொல்லாம நீங்க வந்து நாங்க சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு எங்களை விட மாட்டேங்கிறீங்கன்னா நாங்க நிச்சயமா விட மாட்டோம். ஏன்னா இப்போதைக்கு இந்திய நாட்டு சர்வதேச அரங்கில் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு ஏற்படுத்திருக்கு இந்த 3 சம்பவங்களும். அப்போ இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இந்திய நாடாளுமன்றத்துல சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுக்குறோம். வெளியிட்டு தான் கொடுக்குறோம். அது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நீங்க வந்து கேட்கிற கேள்விக்கு எதிர்க்கட்சிக்கு வரணும் சார் வேலை. எதிர்க்கட்சிக்கு ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கிற கேள்வி கேட்க தான் வேலை. அதுதான் அப்போசிஷன் பார்ட்டியோடைய கடமை. நாங்க அதை சரியா பண்றோம். பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. உண்மை நடந்துச்சான்னு சொல்லுங்க, இல்ல நடக்கலன்னு சொல்லுங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன் நீங்க மறைக்கிறீங்க, ஏன் பதுங்குறீங்க, ஏன் ஓடுறீங்க, ஏன் மறைக்கிறீங்க? அங்கதான் எங்களுக்கு மேல சந்தேகம் வருதுங்க. சபாநாயகர் அவர்களே நான் இந்த சலசலப்பை நான் பாக்குறேன், அதனாலதான் மோடியை நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்றாருல. இல்ல சார், அதுதான் சார். அவர் வந்து எனக்கு புரியல. அவர் எதை வச்சு அவர் வந்து இந்த பெண் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பெண் எம்பிக்கள் அவர் மேல அவர் அடிக்கிறதுக்கு போனதாக அவர் சொல்றாருல. எதனை வச்சு சொன்னாருன்ற ஆதாரத்தையும் அவர் சொல்லணும். அவருக்கு என்ன ஆதாரம் கிடைச்சிச்சு, அவருக்கு யாரு அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்க, அவருக்கு ஏதாவது உளவுத்துறை தகவல் கொடுத்துச்சா அப்படிங்கறத கொடுக்கணும் சார். பிரதமர் மோடி வந்து Z+ செக்யூரிட்டி இருக்கக்கூடியவர் சார். SPG கமாண்டோ ஃபோர்ஸ் பாதுகாப்புல இருக்கக்கூடியவர். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அவர் 56 இன்ச் மார்பு கொண்டவர். அவர் வந்து அவர் மட்டும் இந்தியாவின் பிரதமர் ஆனார்னா பாகிஸ்தானை இல்லாம ஆக்கிடுவாருன்னு அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க 2014 முன்னாடி. சரிங்களா சார்? நரேந்திர மோடி மட்டும் வரணும் சார். வந்தாருன்னா பாருங்க சார், பாகிஸ்தான் நாடே இருக்காது சார் உலகத்துல. மேப்ல இருக்காது சார் அப்படின்னு விட்டுனாங்க 2014 முன்னாடி. நான் கேள்விப்பட்டு கேட்டிருக்கேன் அதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விஸ்வகுரு, அப்படிப்பட்ட ஒரு 56 இன்ச் மார்புள்ளவரை போய் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பெண் எம்பிகள் அடிச்சிருவாங்கன்னு சொல்றது எவ்வளவு அவருக்கே அவமானமா இல்லையா, அவருக்கே அசிங்கமா இல்லையா? அப்போ அவர் சபாநாயகர் ஆக்சுவலி பிரதமர் மோடியை கேவலப்படுத்திருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். பிரதமர் மோடியை சபாநாயகரோட யாரும் கேடுகட்டத்தனமா கேவலப்படுத்திருக்க முடியாது. அப்போ நிச்சயமாக வந்து நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அதனால பிரதமர் புறவாசல் வழியாக பயந்து ஓடிட்டு இருக்காரு. அவர் இப்போ இல்ல சார், 2014 இருந்து எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. சரிங்களா? அவர் வந்து பிரஸ் கான்பரன்ஸ்லயும் உட்கார்ந்தது கிடையாது. தமிழ்நாட்டுல எப்படி ஒருத்தர் உருவாகிட்டு வரார், தலைவர்னு சொல்லி உருவாகிட்டு வரார். அவர் பிரஸ்ஸ பார்க்கவே மாட்டாரு. அந்த மாதிரிதான் பிரதமர் மோடியும் பிரஸ்ஸ பார்க்கவே மாட்டார். பிரஸ்ஸையும் மீடியாவையும் சந்திக்காமலே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நான் யாருக்கு இன்ஸ்பிரேஷன்? மோடி தான் இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் இன்ஸ்பிரேஷன் மோடி தான். ஏன்னா அவர் எந்த பிரஸ்ஸையும் மீடியாவும் அவர் பார்த்தது இல்ல. இப்ப என்னன்னா இதுதான் இங்க பிரச்சனையா இருக்குங்க. அவர் பிரஸ்ஸையும் பார்க்கறது இல்ல, பார்லிமெண்ட்ல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அப்புறம் எப்படி 2-வே கம்யூனிகேஷன் வர முடியும்? நீங்க 1-வே கம்யூனிகேஷன்ல மன் கி பாத்ல பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அது யார் அதை கேட்டாங்க? உங்க ஆளுங்க 4 பிஜேபி இருப்பாங்க, அவங்களும் போர் அடிச்சிருச்சாங்க. இது கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா அது புளிச்சமே ஆக்குறாருன்ற மாதிரி அதை விட்டாங்க. அதனால இப்போ இந்த 4 விஷயத்துல என்ன நீங்க நிலைப்பாடு எடுக்கிறீங்க? குறிப்பாக ட்ரம்ப் வந்து வெளிப்படையா சொல்றாரு சார், நான் வந்து இந்தியா வந்து அமெரிக்கன் பொருட்களுக்கு வந்து எந்த வரியும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 0 டாக்ஸ்ன்றத பதிவு பண்றாரு. என்ன அடிப்படையில ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய சலுகை கொடுத்தீங்க? என்ன அடிப்படை? ஆனா எந்த அதிகார அறிவிப்பும் இல்ல. 2 பேருமே ட்விட் தானே போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், மோடியை விட்டுடுங்க. ட்ரம்ப் தன்னுடைய அரசியல ட்விட்ல தான் நடத்தின்னு இருக்காரு. சரிங்களா? தமிழ்நாட்டுல எப்படி ஒருத்தர் வந்து இங்க ஒருத்தர் வந்து ஹாலுக்குள்ளே கட்சி நடத்துறாரோ, அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ட்விட்டர்லயே கட்சி நடத்துறாரு, அரசியல் பண்றாரு. அப்போ அங்க வந்து உங்களுக்கு ட்விட்டர் வச்சுட்டு எப்படி நீங்க வந்து அரசியலை தீர்மானிக்க முடியும்? ஆனா அவர் பண்ற எல்லா சீரியஸான விஷயங்களும் எல்லாம் வருது. நீங்க கிரீன்லாந்து விஷயமா இருக்கட்டும், வெனிசுலா பிரச்சனையா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், எல்லாத்தையும் ட்விட்டர்ல போட்டுதான் செயல்படுத்துறாரு. அவர் வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சர்க்குலர்ல எதுவுமே வர்றதில்ல. ஓவல் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ்ல இருந்து சர்க்குலர் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இருந்து அது எதுவுமே வரதில்லை. இப்போ நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்லணும்ல. இந்தியன் கவர்மெண்ட் ஏன் வந்து பயப்படுதுன்னு கேக்குறேன் நான். என்ன விதமான ரகசியங்கள் அவர்கிட்ட இருக்குது நீங்க பயப்படுறீங்க? இல்லன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்தியா தான் சர்வதேச அரங்குல தேவை. ஒரு பெரிய சந்தை இந்தியா. ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை தேடி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து விலகி போக ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை நோக்கி வருகிறது.
ஓகே. அப்போ உங்களுக்கு 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 உலக நாடுகளுக்கு இந்தியா தேவை. நீங்க ஏன் போய் அமெரிக்கா கால்ல விழுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் நானு. அமெரிக்கா ம். எதுக்குன்னா, நான் வெளிப்படையா இருக்கிற குற்றச்சாட்டு ஒண்ணே ஒண்ணு தான் சார். ம். அமெரிக்காவில் வாழக்கூடிய சரிங்களா, இந்த தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுல தப்பிச்சு 1960கள்ல தப்பிச்சு ஓடி போனவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆயிட்டு ம். அங்க வந்து நல்ல வசதியும் வாய்ப்பும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கூட தொடர்புல இருக்காங்க. அவங்க வந்து என்ன ம். பண்றாங்கன்னா, ஐயா நாங்க அமெரிக்கால நிம்மதியா வாழணும் அப்படின்னா எங்களுக்கு ட்ரம்ப் ஒத்துழைக்கணும். எங்களுக்கு ட்ரம்ப் ஒத்துழைக்கணும்னா இந்திய அரசு தயவு செஞ்சு சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த என்ஆர்ஐ ஆர்எஸ்எஸ் காரர்கள் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ஓட தொடர்பு கொண்டு அதன் மூலமாக இந்திய அரசுக்கு அழுத்தம் தெரிவித்திருக்கலாம் என்று சில பேர் பேசிக்கிறாங்க சார். இதுதான் ம். புல்ஷிட். மத்தபடி இந்த இந்த ம். இந்த யுஎஸ் இந்தியா டீல்னால இந்தியாவுக்கும் இந்திய விவசாயிகளுக்கும் இந்திய தொழில்துறைக்கும் குறிப்பாக இந்த சிறு குறு தொழிலுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இவர்கள் அழிந்து போவார்கள். அதான் ரியாலிட்டிங்க. இன்னைக்கு வந்து ம். இன்னைக்கு ஈரோட்லயும் திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் பிஜேபிக்கு சில பேர் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்க யோசிக்க வேண்டிய ம். விஷயம் அது. ம். ட்ரம்ப்புக்கும் இந்த மோடிக்குமான இந்த டீல் என்பது, அதாவது ட்ரம்ப் அறிவித்த ம். டீல் என்பது, அது ம். மட்டும் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவினுடைய உற்பத்தி துறை அழிந்துவிடும். ம். சின்னாபின்னமாகிவிடும். ஏன்னா அமெரிக்கா வந்து தன்னுடைய பொருட்களை மலிவு விலையில வியட்நாம்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் சைனா கிட்ட இருந்து வாங்கி அதை ஸ்டிக்கரை மாத்தி ம். இந்தியாவுக்கு விற்பான். ஓகே. அதன் மூலமாக இந்தியாவினுடைய எந்த தொழில்துறையும் காம்பீட் பண்ணவே முடியாது, போட்டி போடவே முடியாது. இதுக்கு தான் நாங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டா நீங்க தேச ம். துரோகிகள், நேரு என்ன பண்ணாரு அப்படின்னு சம்பந்தமே ம். பேசுறாங்க. ம். அப்ப இப்ப அதுதான் நீங்க வந்து இப்போ நீங்க இப்ப மட்டுமே இல்ல, நீங்க இது ட்ரம்ப் விஷயமா இருக்கட்டும், எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், நாடாளுமன்றத்துல வந்து இதுக்கு பதில் சொல்லதான் பயப்படுறாரு மோடின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப மட்டும் இல்ல, கடந்த எல்லா நாடாளுமன்றங்களையும் பெரிதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வந்து விவாதிக்காம நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வந்து இந்தியாவுல வலுவிழந்துட்டு வராங்களா, இல்ல வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல சார், சரிங்க. ஜனநாயக நாட்டுல ஆளும் கட்சியும் ம். எதிர்க்கட்சியும் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்ல இருந்தா தான் நீங்க வந்து நல்ல சுமூகமான ஜனநாயகம்னு சொல்ல முடியும். ஆனா இந்தியாவில் ம். நடக்கிற ஜனநாயக ஆட்சியே இல்லையே. இப்படிங்க ம். எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுடைய கன்சல்டேஷன்ஸை வாங்கி அதன் மூலமாக அவங்க எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீங்க எதிர்த்து வாக்களிக்கலாம் அல்லது நடுநிலை வகிக்கலாம். நாங்க பெரும்பான்மை இருக்கிறோம், நாங்க வாக்களிக்கிறோன்றதை அபிஷியலா கொண்டு போக முடியுமானா நிச்சயமா முடியும். அதுக்கான ப்ராசஸ் இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை நீங்க பேச விடுறது இல்ல, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. நீங்க என்ன வந்து தான் தோன்றித்தனமாக இந்த பாரு எங்களுக்கு மெஜாரிட்டி நம்பர் இருக்கு பாரு, நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணி காட்டுறீங்க. அப்போ இதுல வந்து உங்களுடைய அந்த 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 தலைகணம் தான் தெரியுது, உங்களோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு தெரியுது. சார் எதிர்க்கட்சிகள் இல்லாம சட்டத்தை பாஸ் பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர் மட்டுமே இருக்கிறதுனால மட்டுமே அவங்க வந்து பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடாதுல்ல. அதுலதான் நீங்க விவசாய சட்டங்களா இருக்கட்டும், 4 தொழிலாளர்களுக்கான அந்த கோட் பில்லா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படிதான் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கன்சல்டேஷனுக்குள்ளே வரல, எல்லாத்தையுமே போற போக்குல தான் அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இது ஆரம்பிக்கும் சொல்லிட்டேன். இந்தியாவில் நடப்பது ஒரு பாசிச ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி. அதுல சந்தேகமே வேணாம் சார். அதுல இங்க ஜனநாயகம் என்கிற போர்வையில் நடக்கின்ற ஒரு பாசிச ஆட்சி. எலெக்ஷன் கமிஷனை கைப்பற்றியாச்சு, சரிங்களா? நிறைய வழக்கறிஞர் கைப்பற்றியாச்சு. நம்ம நீதிபதிகளும் வெளிப்படையா சொல்ல முடியாது, அதனால வழக்கறிஞர்னு சொல்றேன் நானு. கைப்பற்றியாச்சு. பல அமைப்புகள், தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் கைப்பற்றியாச்சு. எல்லா ஆர்எஸ்எஸ் காரங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட், ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் குரூப் ஒண்ணு இந்தியாவே ஆளுகிறது. இந்தியாவினுடைய எல்லா அதிகாரங்களையும் ஆளுகிறது. இதை வந்து யார் கேட்கறது? அப்ப எதிர்கட்சி நாங்க கேட்க போனா நீங்க தேச துரோகி, தேஷ் துரோகி அப்படிங்கிறாங்க எங்களை பார்த்தவங்க. முன்னதான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இந்த நிலை இப்படியே என்ன நாடாளுமன்றம் சார் ஒரு வழியில நம்ம நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு, மக்கள் மன்றத்திலையும் எதிர்கட்சிகள் ஒத்துமையா நின்று குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து வேற வழி இல்லை. இப்போதைக்கு நம்ம மக்கள் மன்றத்துக்கு கடைசியா நிக்கணும். எலெக்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஸ்கோப். மக்களை கன்வின்ஸ் பண்ணி அடுத்த முறை இந்த ஆட்சியோட மெயின் ஃபியூஸ கொடுக்கணும். அதுதான் இங்க ரியாலிட்டிங்க. நீங்க வந்து இந்தியாவில நீங்க எதையுமே சரி பண்ண முடியாது. நீங்க வந்து யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வேந்தர்களையோ அவங்களையோ இவங்களையோ எதையுமே சரி பண்ண முடியாதுங்க. அந்த மெயின் ஃபியூஸும் வாங்கல, அந்த ஃபியூஸை நீங்க மத்தியில் ஆட்சி அதை எடுத்தா மட்டும்தான் எல்லாம் சரி பண்ண முடியும். அதை எடுக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே இந்தியாவில மாறாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சென்டர், அந்த பவர் சென்டர் வந்து அங்கதான் இருக்கு, டெல்லியில தான் இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம எல்லா எதிர்கட்சிகளும் ஒற்றுமையா நிக்கணும். இந்தியா முழுக்க அந்த இந்தியா கூட்டணி இன்னும் வலிமைப்படுத்தணும், பலப்படுத்தணும். சரி, இன்னைக்கும் வந்து பெரும்பான்மை மக்கள் பிஜேபி விரும்பாதவங்க இருக்காங்க இந்தியாவில். அவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் 38% தான் உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ். இந்தியாவில் 38 விழுக்காடு மக்கள் தான் பாஜகவை நேரடியாகவோ மறைமுகமாக விரும்புறாங்க, கூட்டணி மூலமா விரும்புறாங்க. மீதி இருக்கக்கூடிய 62 விழுக்காடு மக்கள் பிஜேபி விரும்பலன்ற ரியாலிட்டி இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி ஏன் நமக்கு தொகுதிகளா மாறல? தொகுதியில மாறுறதுக்கு இந்தியா கூட்டணி வலிமைப்படுத்தணும், இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இன்னும் டிப்ளமேட்டிக்கா சில விஷயங்கள் நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணா 2029 நிச்சயமா அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். முடியாத அதுக்கு தலைவர் ராகுல் நிறைய முயற்சிகள் இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவுக்கு காங்கிரஸுக்கும் நிறைய சிண்டு முடிச்சு விடுற வேலைகளை ஒரு சில பேர் ட்ரை பண்ணாலுமே கூட
முந்தானேத்து தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது எங்களுக்கு உறுதுணையா நின்று திமுக மெம்பர்ஸ் தான். திமுக இடதுசாரிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் காங்கிரசுக்கு துணையா நின்னது பார்லிமெண்ட்ல அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது பார்லிமெண்ட்ல. அப்ப இந்தியா கூட்டணியோட பலம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதோட தொடர்ச்சியா நீங்க வந்து 2026 தேர்தல்ல பாஜக வந்து தொடர்ந்து மோடி வந்து தமிழ்நாட்டுல கவனம் செலுத்தி வராரு, அமித்ஷா கவனம் செலுத்திட்டு வராங்க. கூடுதலா போன சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலா இந்த முறை பாஜக வந்து கூடுதலான தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா மத்தியில வந்து தமிழ்நாட்டுல நாங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு அப்படியான விஷயங்களை பாஜக சார்பில்னு சொல்லப்படுது. இந்த தேர்தல் அது எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க பாஜகவிற்கு தமிழ்நாட்டு? நான் பிஜேபி கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். பிஜேபியில யார் இருந்தாலும் நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம், ஒரே ஒரு திட்டம் ஸ்பெஷலா இந்த பாஜக அரசு இத்தனை 10 ஆண்டுகளை கொண்டு வந்ததாக சொல்லுங்க. ஒரு திட்டம், இந்த ரயில்வேக்கு நாங்க நிதி ஒதுக்கணும், நாங்க இந்த ஜல் ஜீவன் திட்டத்துக்கு நாங்க நிதி ஒதுக்கணும், அதெல்லாம் வேண்டாம். அது வந்து இந்தியா முழுக்க இருக்கின்ற திட்டங்கள் அது வேண்டாம். அதுக்கு நீங்க ஃபண்ட் ஒதுக்கிதான் ஆகணும். நீங்க நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலா தமிழ்நாட்டுக்கு இது தேவை. இப்ப வந்து நீங்க மதுரையில வந்து ஒரு எய்ம்ஸ்ன்ற மாதிரி நான் கேக்குறேன் எக்ஸாம்பிள். ஒண்ணு இல்ல, தமிழ் மொழிக்கு நிறைய நிதி ஒதுக்குதான்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒதுக்கல, அதெல்லாம் அது நம்ம பல முறை பேசியாச்சு. சமஸ்கிருத அதிபதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ரொம்ப கம்மின்றதுலாம் பெரிய பழைய டிபேட். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இல்ல இப்போ இந்த பிஜேபி சொல்றாங்களா நாங்க தமிழ்நாட்டுக்கு இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம். நான் கேட்கறது ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளோ ஒரு தொழில் நிறுவனத்தையோ இந்த பாஜக அரசு 10 ஆண்டுகளை ஒண்ணு கொண்டு வந்திருக்கான ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிற பிஜேபி கிட்ட யார் இருந்தாலும். அப்புறம் என்ன மூஞ்சி வச்சுட்டு தமிழ்நாடு நீங்க வந்து ஓட்டு கேட்க வரீங்க நீங்க? அது புயலுக்கு பிரதமர் வரமாட்டாரு, எந்த திட்டத்துக்கும் பிரதமர் வரமாட்டாரு. ஆனா எலெக்ஷனுக்கு மட்டும் கரெக்டான என்று வந்து கூட்டணி பேரத்தை ஈஸியா பேசுறதுக்கு மிரட்டி எப்படியோ கூட்டணி உருவாக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் புரியாமலாம் இல்ல சார், தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தெளிவா வந்து அதிமுக பாஜக கூட்டணி நிராகரிக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலை தான். இப்ப புதுசோரத்தை இறங்கி வந்திருக்காரு, வானத்துல தேவதூதர் இறங்கி வந்திருக்காரு, இறந்து நாதான் மாற்றுங்கிறார். அவர் வந்து பனையூர் தாண்டி வெளியே வரதே இல்லை. அவர் இப்ப இவர் தான் வந்து இந்த ஓட்டை உடைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட நபராக இருக்கிறார். திமுக, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் இந்த கூட்டணியினுடைய ஓட்டை எப்படியாவது பிரிச்சு விட்டுடு, நாங்க இந்த பக்கத்துல பாத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் அவர் இருக்கணும்ன்றத நான் சந்தேகப்படுறேன். ஆழமா சந்தேகப்படுறேன். ஏன்னா அவர் பாஜக எதிர்ப்புல தீவிரம் காமிக்கிறது இல்ல, திமுக எதிர்ப்பு மட்டும் தான் எப்பவுமே பேசிட்டு இருக்காரு. டவுட், பாஜக எதிர்க்கல, திமுக மட்டுமே எதிர்க்கிறாரு. ஒண்ணு நீங்க எல்லாரும் எதிர்ப்பு. நீங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த சமயத்துல அவர் எல்லாரும் எதிர்த்தார். ஆனா இவரு நம்ம சொல்லக்கூடிய இந்த நடிகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாரும் எதிர்க்கிறது இல்ல, அவர் வந்து டிஎம்கே மட்டும் தான் எதிர்க்கிறார். நீங்க எதிர்க்கன்னு சொல்றீங்க, ஆனா கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் அழைக்கிறாரு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் பாஜக எதிர்க்கிறதுக்காக இருக்கலாம்ல, ஒரு பலத்தை அதிகரிக்கலாம்ல. நீங்க காங்கிரஸ் திமுக வெளியில போயிருச்சுன்னா திமுக பலம் குறைஞ்சுன்றது அவருக்கு நல்லது தெரியும். அதுதான் அசைன்மெண்ட். என்ன அவர் கொடுத்த டாஸ்க் என்ன? திமுகவினுடைய அந்த பலத்தை குறைக்கணும்ன்றதா அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க். காங்கிரஸை எப்படி அந்த பக்கம் இழுத்துட்டோம், ஏதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஆசை காமிச்சு இழுத்துட்டோம்னா ரியாலிட்டியிலே பாத்தீங்கன்னா வந்து திமுக வந்து கஷ்டமாயிடும். நீங்க திருப்பி வந்து ஆட்சிக்கு வந்து சேலஞ்சிங்கா போயிடுன்றது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் செவிசாய்க்க வாய்ப்பு இருக்கா சார்? சார், காங்கிரஸ் தாவேகா போறதுக்கு 0% சான்ஸ். நான் திருப்பி சொல்றேன், காங்கிரஸ் தாவேகா கூட போறதுக்கு 0% சான்ஸ். ஒரே ஒருத்தர் காங்கிரஸ்ல திருப்பி பேசிட்டு இருக்காரு, அவர் தமிழ்நாடு காங்கிரஸ், அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் வெளியே பொறுப்புல இருக்கிறாரு. அதனால அவர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம். தமிழ்நாட்டுல யாருமே வந்து டிவிக்கு ஒரு ஆப்ஷனா கூட பார்க்கல, திமுக தான் ஆப்ஷன் நினைக்கிறாங்க. அதாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நினைக்கின்ற எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அவங்க திமுக தான் நல்ல ஆப்ஷன் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நமக்கு நம்பர்ஸ் தான் முக்கியம், தேர்தல் அரசியல நம்பர்ஸ் தான் முக்கியம். பாராளுமன்றத்துல காங்கிரஸுக்கு உறுதுணையாக திமுக தான் இருக்குது, அங்கேயும் நம்பர்ஸ் தான் முக்கியம். எப்படி காங்கிரஸ் 28 எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை விட்டுட்டு வந்து நீங்க தாவேகா கூட ஒரு ஸ்டேக்குமே இல்லாத, ஒரு ரிசல்ட்டுமே இல்லாத, டெஸ்ட் ப்ரூவனே இல்லாத ஒரு பார்ட்டி கூட போய் அலைன்ஸ் கூட போய் எதிர்பார்க்கறீங்க? அரசியல் யாருமே தாவேகா ஆப்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரியாலிட்டி. அதனால காங்கிரஸ் வந்து ஒரு காலமும் தாவேகா ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கேன். அலைன்ஸ் தான் இருக்கிறோம். சீட் ஷேரிங்ல முன்ன பின்ன இருக்கு, சில சலசலப்பு இருக்கு. அது எப்பவுமே வரதான். சீட் ஷேரிங்னு வந்தாலே போன முறையும் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி முறையும் இருக்கு, எல்லா கட்சிக்கும் இருக்கும். அதை வந்து கூட்டணிக்குள்ள விரிசல் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சில ஊடகங்கள்லாம் பேசுறாங்க. அதை தொடர்ச்சியா நான் மறுத்துட்டு தான் வரேன். அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு. அதனால வந்து இதெல்லாம் சுமூகமா அடுத்த வாரத்துல எல்லாம் சுமூகம் முடிஞ்சிட்டு ஆழமா நம்பிக்கை. இப்ப நாடாளுமன்ற பிரச்சனைகளும் சரி, சட்டமன்றத்திலும் என்ன நிலை இருக்குன்றத விரிவா எங்களோட கலந்து பேசியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.